ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. கேரள அரசின் மதுவிலக்கு கொள்கைக்கு எதிரான மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். முறைகேடுகள் தலைவிரித்தாடுவதால் வெள்ள நிவாரணம் ஏழைகளுக்கு போய் சேரவில்லை என மருத்துவர் ராமதாஸ் புகார். நாட்டை கண்காணிப்பதற்காக IRNS செயற்கைக்கோள் வரும் 20ஆம் தேதி ஏவப்படும் என இஸ்ரோ தகவல். பவானி ஆற்று படுகையில் ஜனவரி 7ஆம் தேதி யானைகள் சிறப்பு முகாம் தொடங்கும் என தமிழக அரசு அறிவிப்பு. வெளியாட்கள் நியமனத்தை எதிர்த்து எரிவாயு சுமையுந்து ஓட்டுநர்கள் திருவள்ளூர் அருகே அத்திப்பட்டில் போராட்டம். நாகர்கோவிலில் விஜயகாந்தின் உருவபொம்மை எரிப்பு, புதுச்சேரியில் மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினர் கைது. ஜெயலலிதா படத்தை கிழித்து எறிந்த தஞ்சை நகர தேமுதிக நகர செயலாளர் உட்பட 13 பேர் கைது. எரிவாயு மானியம் ரத்து செய்யப்படுவதாக வெளியிட்ட அறிவிப்பை திரும்பப் பெறுமாறு நடுவண் அரசுக்கு வைகோ வலியுறுத்தல். விலைவாசி உயர்வை பாஜக அரசு கட்டுப்படுத்தவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி குற்றச்சாட்டு. பொங்கலையொட்டி இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.